ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சியில் ட்ரிகனாமெட்ரி டாப்பிக்கில் கேட்ட சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். மொத்தமாக ஒரு 5 சம் கிட்ட இருக்குது, நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிகனாமெட்ரியில் இந்த டேபிள் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து அந்த 30 டிகிரி, 45 டிகிரி, 60, 90 டிகிரி இதுக்கான வேல்யூஸ் என்னென்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சம்ஸ்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, secant a into secant a plus tan a into 1 minus sin a divided by cosecant square a minus 1 into sin square a. இது வந்து trigonometric ஐடென்டிட்டிஸை வச்சு சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு வேளை வந்து கொஷினில் வந்து வெறுமனை வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒரு வேளை வந்து கொஷினில் வந்து உங்களுக்கு வந்து வெறும் சைன் அண்டு காஸ் இது மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 டிகிரி ஆர் 90 டிகிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷினில் வந்து எல்லாமே இருக்குது. சைன் காஸ் சீக்கண்ட், அதாவது இது ரெண்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 0 டிகிரி இல்லை 90 டிகிரி வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இருக்குது. சீக்கண்ட் இருக்குது, டேன் கொசிக்கண்ட் இருக்குது, சைன் காஸ் போக இது எல்லாமே இருக்குன்றனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 45 டிகிரி வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏவோட வேல்யூ வந்து நீங்கள் 45 டிகிரின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சம்மை வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து வேல்யூ புட்டிங் மெத்தட்லேயும் நீங்கள் எதாவது சால்வ் பண்ணலாம். ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்லையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் என்ன கேட்டால் நீங்கள் வேல்யூ புட்டிங் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கன்சியூமாக இருக்கும், ஈஸியாகவும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கு வந்து என்ன அதுக்கு நான் தான் சொன்னேன் என்னன்னா, சைன் காஸ் மட்டும் கொஷினில் வந்துருச்சு அப்படின்னா 0 டிகிரிக்கு யூஸ் பண்ணுங்கள் வேல்யூவில், இல்லை 90 டிகிரி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை மீது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னா 45 டிகிரி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில கொஷின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது 0 டிகிரி லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 90 டிகிரி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சம்முக்கு வந்து 30 டிகிரி இல்லைனா 60 டிகிரி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி சம்ஸை வந்து நம்ம அடுத்த அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். பட் இந்த சம்மில் வந்து அந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே கொடுக்காதனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைன் காஸ் மட்டும் வந்துருந்துச்சுன்னா 0 டிகிரி இல்லை 90 டிகிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் எல்லாமே வந்துருந்துச்சு அப்படின்னா 45 டிகிரி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த சம்முக்கு வந்து நம்ம 45 டிகிரி யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சீக்கண்ட் 45 டிகிரி, ஏக்கு பதிலாக 45 டிகிரி, அதாவது நான் இங்கே எழுதுறேன் பாருங்கள். put a equal to 45 டிகிரி. சரிங்களா? ஸோ ஏக்கு பதிலாக 45 டிகிரி யூஸ் பண்ணால் சீக்கண்ட் 45 டிகிரி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு √2. அதான் அந்த டேபிள் நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். ஸோ சீக்கண்ட் 45 டிகிரி √2 இன்டூ சீக்கண்ட் 45 √2 ப்ளஸ் டேன் 45 வந்து 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. 1 மைனஸ் சைன் 45 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/√2 டிவைடட் பை கொசிகன் ஸ்கொயர் ஏ, கொசிகன் ஸ்கொயர் 45 டிகிரி, கொசிகன் 45 டிகிரி √2 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 2, அப்போ 2 மைனஸ் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க இன்டூ சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்றது 1/√2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா √2 இன்டூ √2 ப்ளஸ் 1, இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா √2 மைனஸ் 1/√2ன்னு வரும். ரைட்டா? டிவைடட் பை √2 மைனஸ் 1 வந்து 1. ஸோ 1 இன்டூ 1/√2 த ஹோல் ஸ்கொயர் 1/2. சரிங்களா? இந்த மாதிரி வந்துடும். இந்த √2வும் இந்த √2வும் கேன்சல் ஆகிரும். அப்போ நியூமரேட்டரில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா √2 மைனஸ் 1 இன்டூ √2 ப்ளஸ் 1 இன்டூ √2 மைனஸ் 1 டிவைடட் பை 1/2 இருக்குது. ஸோ நியூமரேட்டர் a ப்ளஸ் b இன்டூ a மைனஸ் b, அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், அப்போ √2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1/2. √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2, 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 2 மைனஸ் 1 1, 1/1/2. ஸோ இந்த 1/2 நியூமரேட்டரில் போகும்போது 2ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ ஆன்சர் 2. ஆனால் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ் ஸ்கொயர் ஏ, காட் ஏ, காஸ் சி, சீக்கண்ட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏக்கு பதிலாக 45 டிகிரி போட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதில் எந்த ஆப்ஷனுக்கு வந்து 2ன்னு வருதோ அதான் அந்த சம்முடைய ஆன்சர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ, இப்போ காஸ் ஸ்கொயர் 45 டிகிரி, காஸ் 45 டிகிரி 1/√2, அதை 1/√2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/2ன்னு வரும். அப்போ இது வராது. அடுத்த காட் ஏ வந்து காட் 45 டிகிரி 1ன்னு வரும். அப்போ இதுவும் வராது. நம்மளுக்கு வந்து 2ன்னு வரணும். அடுத்த காசியன்றது காஸ் 45 டிகிரி 1/√2, இதுவும் வராது. சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ, சீக்கண்ட் 45 டிகிரி √2, அப்போ √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் டி சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ அப்படின்றது இந்த சம்முடைய ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இதுக்கு இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if sin into x plus y is equal to cos into x minus y, then the value of cos square x. இதை வந்து நீங்கள் வந்து இந்த சம்முமே நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். வேல்யூ புட்டிங் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதாவது ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டி சால்வ் பண்ணலாம். வேல்யூ புட்டிங் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா சைன் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது, இது ரெண்டு ஈக்குவல்ட்டாங்க. அப்போ அந்த சைன் காஸ் அந்த நம்ம அந்த டேபிள் பார்த்தோம்ல அதில் எப்போ வந்து ஈக்குவல் ஆகுது அப்படின்னா
45 டிகிரியில் தான் ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது கரெக்டாக. மீதி எல்லாமே வேறு வேறு. sin 45யும் cos 45யும் ஈக்குவல். அப்போ தான் ஏன்னா 1/√2 சேமாக வருது. அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் ஈக்குவல் ஆகுது. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூ புட்டிங் மெத்தட் பிரகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா x + y அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி போட்டிங்க அப்படின்னா sin 45 டிகிரி 1/√2 வரும். அதே மாதிரி x - yயும் நீங்கள் 45 டிகிரி போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், cos 45 டிகிரி வந்து 1/√2 வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்போ இதை ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 2x = 90 டிகிரின்னு வரும். எக்ஸோட வேல்யூ வந்து 45 டிகிரி தான். சரி, நீங்கள் அப்படியே போடலாம், பட் எதுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2x = 90 டிகிரி, எக்ஸோட வேல்யூ வந்து 45. ஒய் வந்து என்ன வரும் அப்படின்னா 45 - 45 0 டிகிரின்னு வந்துடும். இப்போ இங்கே cos² x தான் கேட்குறாங்க. அப்போ cos² 45 டிகிரி. ஸோ cos² 45 டிகிரி அப்படின்றது 1/√2 த ஹோல் ஸ்கொயரு. அப்போ 1/2 அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. sin a = cos b when a + b = 90 டிகிரி. அதாவது sin ஏவும் cos bயும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஏவும் பியும் ஆட் பண்ணால் 90 டிகிரின்னு வரும்போது ஈக்குவலாக இருக்குன்றாங்க. இது sin a cos b அந்த ஃபார்மேட்டில் இருக்கா, இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து பின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டு எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா a + b 90 டிகிரியாக இருக்கும்போது ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணலாம். அதாவது x + yயையும் ப்ளஸ் x - yயையும் ப்ளஸ் பண்ணி 90 டிகிரிக்கு நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த +y - y கேன்சல் ஆயிரும். 2x வந்து 90 டிகிரின்னு வந்துடும். எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 டிகிரின்னு வந்துடும். அப்போ இங்கே கேட்குறது எக்ஸ் தான், cos² x. cos² xன்ற போது cos² 45 டிகிரி. ஸோ 1/√2 ஹோல் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 1/2. ஸோ ரெண்டு மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். சரி, நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 sin x + 4 cos x = 2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 3 cos x - 4 sin x அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிட்டிஸ்லையும் சால்வ் பண்ண முடியாது. ப்ளஸ் ரெண்டாவது நீங்கள் ஐடென்டிட்டிஸை சால்வ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது, ஸ்ட்ரிக்ட் ஐடென்டிட்டிஸ் அப்ளை பண்ண முடியாது. பல சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம அந்த ஐடென்டிட்டிஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எப்படின்னு சொல்லி வேல்யூ புட்டிங் மெத்தடில் சால்வ் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருங்க அப்படின்னா 3 sin x + 4 cos x = 2 சரிங்களா. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்த 3 cos x - 4 sin x = ஏன்னு வச்சுக்கோங்க. அது என்னன்னு தெரியாது, அதான் = அதான் கேட்குறாங்க, அது ஏன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ன்னு வைக்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ் எக்ஸ்ன்றதுலாம் குழப்பிடும். ஏன்னு வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ் சரிங்களா. ரெண்டு பக்கமுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கொயரிங் பண்ணுங்கள். அப்போ ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 3 sin x + 4 cos x த ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக = 2 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 4. அப்போ இது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a² + b² + 2ab. ஸோ அதே ஃபார்மெட்டில் எழுதுனீங்க அப்படின்னா 9 sin square x + 16 cos square x + 2ab. 2 × 3 × 4 24 sin x cos x = 4 வரும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்கொயரிங் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 9 cos square x + 16 sin square x minus 24 sin x cos x = a ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா a². இப்போ இந்த ரெண்டையுமே இதை வந்து நீங்கள் தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இதை நீங்கள் ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 9 sin square x + 9 cos square xல 9 காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ sin square x + cos square x. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா, நம்மளுக்கு ஒரு ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டி தெரியும். sin square x + cos square x = 1ன்னு தெரியும். அப்போ 9 × 1ன்னு வரும் கரெக்டாக. ப்ளஸ் அதே மாதிரி இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 16 cos square x + 16 sin square x. 16 காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா cos square x + sin square x 1. அப்போ 16 × 1. இது அப்படியே மொத்தத்துக்கும் ப்ளஸ் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். = இந்த பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணும்போது 4 + a² இருக்கும்.
இங்கே 9 + 9 × 1 9, 16 × 1 16, 9 + 16 25, இந்த +4 இந்த பக்கம் வரும்போது -4 ஆயிரும், இஸ் ஈக்குவல் டு a². அப்போ a² இஸ் ஈக்குவல் டு 21 அப்படின்னா a ஈக்குவல் டு √21 அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? நெக்ஸ்ட் சம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin theta into 1 - tan theta into tan theta plus secant square theta divided by 1 - sin theta into tan theta into 1 + tan theta into secant theta plus tan theta. இந்த சம்மை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டு மெத்தட்லையுமே நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதாவது வேல்யூ புட்டிங் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஆனால் அதுலேயுமே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த வேல்யூ புட்டிங் மெத்தட் நீங்கள் சால்வ் பண்ணும்போது சில சம்முக்கு இப்போ நான் சொன்ன அந்த அதாவது சைன் காஸ்ட் மட்டும் வந்துருந்துச்சுன்னா 0 டிகிரி இல்லை 90 டிகிரி யூஸ் பண்ணுங்கள். அது போக மீதி வேலை எல்லாமே சேர்ந்து வந்துருந்துச்சுன்னா 45 டிகிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒருவேளை கொஷின்லேயே வந்து 0 டிகிரி <x < 90 டிகிரி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 30 டிகிரி இல்லைன்னா வந்து 60 டிகிரி யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன். பட் இந்த எல்லா மெத்தடுமே இந்த வேல்யூ புட்டிங்கில் இப்போ நான் சொன்ன எல்லா கான்செப்ட்னே ஒரு சில நேரத்தில் ரொம்ப ரேராக இருக்கிற சில சம்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த சம்மெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சம்மை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூ புட்டிங் மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே இருக்குது. இதில் வந்து சைன் காஸ் டேன் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 45 டிகிரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சைன் 45 டிகிரி அப்படின்றது என்னது 1/√2 இன்டூ 1 - tan 45 டிகிரி அப்படின்றது 1 இன்டூ திருப்பி tan 45 டிகிரி 1 ரைட்டா ப்ளஸ் இது வந்து ஒரு ப்ராக்கெட், அதாவது அவங்க ப்ராக்கெட் கரெக்டாக பார்த்துக்குங்க, இது எல்லாமே ஒரு ப்ராக்கெட் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. சீக்கன் ஸ்கொயர் அதாவது சீக்கன் 45 டிகிரியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ சீக்கன் 45 அப்படின்றது √2 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 2. சரிங்களா? நம்மளுக்கு இந்த சம்மை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சுன்னா ஓகே. அப்படி வரல அப்படின்னா நம்ம ட்ரிகனாமெட்ரிக் ரேஷியோஸில் அதாவது வேல்யூ புட்டிங் மெத்தட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம வேல்யூ புட்டிங்லேயே போட்டு பார்ப்போம் வருதான்ட்டு. சரிங்களா? டிவைடட் பை இந்த இடத்துல ப்ராக்கெட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த ப்ராக்கெட் ரெண்டு ப்ராக்கெட்டையும் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 1/√2வையும் 1 - 1 வந்து 0, அப்போ 1/√2 × 0 0ன்னு ஆயிரும். அப்போ நியூமரேட்டரில் வெறும் 2 மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எடுத்துருவீங்க. அது கிடையாது. அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம் டோட்டல் ஆன்சரே மாறிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? டினாமினேட்டரில் 1 - sin 45 டிகிரி 1/√2 ரைட்டா இன்டூ tan 45 டிகிரி வந்து என்னது 1 இன்டூ 1 + tan 45 டிகிரி 1 + 1 இன்டூ சீக்கன் 45 வந்து எவ்வளவு உங்களுக்கு √2 கரெக்டாக ப்ளஸ் tan 45 1 ரைட். இப்போ நியூமரேட்டரில் என்ன வரும் 1/√2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. 1 - 1 வந்து 0, 0 × 1 0, 0 + 2 2. சரிங்களா? டிவைடட் பை இது எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா √2 - 1/√2 இன்டூ 1 இன்டூ 1 + 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்டூ என்ன வரும் அப்படின்னா √2 + 1 ரைட்டா ரைட். இப்போ 2/√2ன்னு வரும் நியூமரேட்டரில். இங்கே டினாமினேட்டரில் இந்த √2 - 1 இன்டூ √2 + 1 a - b இன்டூ a + b a² - b². அப்போ √2 ஸ்கொயர் √2 the whole square minus 1 the whole square. அப்போ 2 - 1 வந்து என்ன வரும் அப்படின்னா 1 இன்டூ 2 டிவைடட் பை √2ன்னு வரும். சரிங்களா? அப்போ நியூமரேட்டரில் 2/√2 டிவைடட் பை 2/√2ன்னு வரும். ஸோ இதுவும் அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ 1 அப்படின்றது தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆப்ஷன் வந்து டி. அப்போ வேல்யூ புட்டிங் மெத்தடில் வந்துருச்சு. ஒரு வேளை வரலை அப்படின்னா எப்படி சார் வராமல் போகும் அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷனில் ஏடி வந்து உங்களுக்கு வந்து 1 கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆப்ஷன் ஏடியும் 1 கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது ஆப்ஷன் ஏ வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா tan θ × cot θன்னு கொடுக்குறாங்க. ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா cot θ × tan θன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி வேல்யூ புட்டிங் மெத்தடில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து டீட்டாக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 45 டிகிரி அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு 1ன்னு ஆன்சர் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஷன்லேயுமே அதே மாதிரி டீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி போட்டு செக் பண்ணி பார்ப்போம் எது ஆப்ஷன் வருதுன்னு. அப்போ ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் ஏ இப்படி கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இதில் நீங்கள் 45 டிகிரி போடுங்களேன். tan 45 × cot 45 1 × 1 வந்து 1ன்னு வரும் கரெக்டாக. அதே மாதிரி cot 45 × tan 45 வந்து பார்த்தீங்கன்னா 1 × 1 1 வரும். இப்போ இது ரெண்டில் எது ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுவீங்க?
புரியுதா உங்களுக்கு? இப்போ இது ரெண்டில் எதுன்னு உங்களால் சூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சில சம்ஸ்லாம் எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி சம்முக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வேல்யூ புட்டிங் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக அல்ஜிப்ரா ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அல்ஜிப்ரா டேமர். ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த சம்முக்கு அக்யூரேட்டாக என்ன ஆன்சர்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி வந்து நிறையா சம்ஸ் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் சில நேரத்தில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன் ஏ இப்படி கொடுத்துட்டு ஆப்ஷன் டி வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா சைன் தீட்டான்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சைன் தீட்டா இன்டூ சீக்கன் தீட்டான்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தீட்டா 45 போட்டோம்னா சைன் 45 வந்து 1/√2, சீக்கன் 45 வந்து பார்த்திங்கன்னா √2 கேன்சல் ஆகி 1ன்னு வரும். அப்போ இந்த ஒன்று ஆப்ஷனை அடிப்பீங்களா இல்லை இந்த ஒன்று ஆப்ஷன் அடிப்பீங்களா? உங்களுக்கு ரெண்டு கன்ஃபியூஸ் ஆயிரும். tan θ இன்டூ cot θவும் ஒன்று தான் வரும், sin θ இன்டூ secant θவும் ஒன்று தான் வரும். இது ரெண்டில் எது எடுப்பீங்கன்னு தெரியும். அப்போ வேல்யூ புட்டிங் மெத்தட் இங்கே யூஸ் ஆகாது. நீங்கள் இங்கே கண்டிப்பாக ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த சம்மை கரெக்டாக சால்வ் பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டாக என்ன ஆன்சர்ன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே தான். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் வேல்யூ புட்டிங் மெத்தட். ஏன்னா இங்கே எல்லாமே இருக்குது. காசு, சைனு, கொசிகன், காட் எல்லாமே இருக்கிறனால இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏ வந்து 45 டிகிரி அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1/cos 45 1/√2 ரைட்டா, மைனஸ் 1/sin 45 1/√2 ப்ளஸ் 1/cosecant 45 டிகிரி. கொசிகன் 45 டிகிரி என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா √2 கரெக்டாக, √2 மைனஸ் காட் 45 டிகிரி எவ்வளோ 1 மைனஸ் 1/secant 45 டிகிரி எவ்வளோ √2 ப்ளஸ் tan 45 டிகிரி ப்ளஸ் 1. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா அப்படின்னா மேலே என்ன ஆகும் அப்படின்னா √2 மைனஸ் √2ன்னு வந்துடும். இது 0ன்னு ஆயிரும். ப்ளஸ் இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா √2 ப்ளஸ் 1 மைனஸ் √2 மைனஸ் 1 டிவைடட் பை √2 மைனஸ் 1 இன்ட்டு √2 ப்ளஸ் 1. இது a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ √2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 மைனஸ் 1 வந்து 1ன்னு வந்துடும் ரைட்டா. அப்போ √2 மைனஸ் √2 0 ப்ளஸ் இதை வந்து நீங்கள் ப்ராக்கெட்லேருந்து வெளியே எடுத்து எழுதிங்க அப்படின்னா √2 ப்ளஸ் 1 மைனஸ் √2 ப்ளஸ் 1/1ன்னு வரும். ப்ளஸ் √2 மைனஸ் √2 கேன்சல். 1 ப்ளஸ் 1 வந்து 2, 2/1 2 அப்படின்றது தான் அந்த சம்முடைய ஆன்சர். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன்லேயுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஏக்கு பதிலாக 45 டிகிரி போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ, சைன் 45 இன்ட்டு காஸ் 45 1/√2 இன்ட்டு 1/√2 1/2ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து சைன் ஏ இன்ட்டு டேன் ஏ, சைன் ஏ வந்து 1/√2 அதாவது சைன் 45 டிகிரி 1/√2, டேன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1. ஸோ 1/√2 இன்ட்டு 1 1/√2. அப்போ இதுவும் வராது. அடுத்து சீக்கன் ஏ இன்ட்டு கொசிகன் ஏ, சீக்கன் 45 வந்து √2, கொசிகன் 45 வந்து பார்த்திங்க அப்படின்னா √2. அப்போ √2 இன்ட்டு √2 2. அப்போ இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ஆப்ஷன் டியும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன சம்மில் இந்த மாதிரி ஒரே மாதிரி ரெண்டு வந்துச்சுன்னா அப்போ இந்த நம்ம போட்டதே தப்பு. நம்ம நம்ம ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் தான் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். அதனால் எல்லா ஆப்ஷனுமே செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொசிகன் ஏ இன்ட்டு காட் ஏ, கொசிகன் 45 டிகிரி √2, காட் 45 வந்து பார்த்திங்க அப்படின்னா √1. அப்போ √2 இன்ட்டு 1 √2ன்னு தான் வரும். ஸோ அதனால் ஆப்ஷன் டியும் வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த சம்முடைய ஆன்சர். அதாவது சீக்கன் ஏ இன்ட்டு கொசிகன் ஏ அப்படின்றது அந்த சம்முடைய ஆன்சர். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ மீதி இருக்கிற சம்ஸை வந்து நம்ம ரேண்டமாக சம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு சம்மே வந்து கொஞ்சம் உங்களுக்கு எஸ்எஸ்சியில் எப்படி ஓரளவுக்கு யூனிக்காக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் தான் நம்ம ரெகுலராக நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம அந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்ம ரெகுலராக பார்ப்போம். என் அடுத்த வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூனில் வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.